ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். இந்த வாரம் மாடி தோட்டத்தில் நம்ம என்ன காய்கறிகள் பறித்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் வீடியோ தாங்க. ஃபஸ்ட்டு தக்காளி நிறையா இருக்குதுங்க, பறிச்சிக்கலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி. இது நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம காய்கறி கழிவு உரம் கொடுத்ததுலேருந்து அதுவாக முளைச்சிது இந்த தக்காளி விதையெல்லாம். நல்லா கொத்து கொத்தாக எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். நல்லா ஒரு 2 கிலோ அளவுக்கு தக்காளி இருக்குது, பறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னமும் எடுத்ததுக்கப்புறமும் நிறையா காயெலாம் இருக்குது. அது நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பச்சை பர்பிள் வரி பட்டை அவரைங்க. இதுவுமே நல்லா நிறையா கொத்து கொத்தாக இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. இது ஆல்ரெடி 2 தொட்டியில் வச்சுருந்தேன். அதுலேயும் காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்ததும் நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கோழி அவரையில் பச்சை கோழி அவரையும் இருக்குதுங்க. அதில் பர்பிள் வரி உள்ளது, பச்சை பர்பிள் வரி உள்ள கோழி அவரையும் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பர்பிள் உள்ள அவரைக்காயும் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட அவரைக்காய் மட்டும் இன்றைக்கி நம்ம எல்லா அவரைக்காயும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோவுக்கு மேலே இருக்கும், பறிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஒன்று விதைக்கி விட்டுருந்தேன். இந்த பாருங்கள், இதுதான் முள்ளங்கி காய். இதில் விதை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த காய் இதில் விதை இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக எடுத்திருக்கேன். ஆனால் இதில் அந்தளவுக்கு விதை திரட்சியாக இல்லைங்க. பட் இன்னும் மற்ற காய்கள்லாம் நிறைய இருக்குது பெருசாக. இதில் விதை இருந்துச்சுன்னா நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பரங்கிக்காயெல்லாம் போட்டிருக்கோம். மஞ்சள் பூசணின்னு சொல்லக்கூடிய பரங்கிக்காய் அதெல்லாமே நிறைய இப்போ ஆண் பூ வச்சு இப்போ பெண் பூக்களுமே வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் நம்ம இந்த கொடி வகை பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா காலையில் தாங்க பூக்கும். இதில் பெண் பூவும் ஆண் பூவும் காலையில் தான் பூக்கும். நம்ம காலையில் கரெக்டாக போய் நம்ம பாலினேட் பண்ணணுங்க. இல்லைனா சம்டைம்ஸ் பாலினேட் ஆகலைன்னா இந்த பெண் பூவெல்லாம் கொட்டிடும். அதுக்கப்புறம் கீரை நிறையா இருக்குதுங்க. செங்கீரை, மயில் கீரை, தண்டு கீரைன்னு சொல்லி நிறையா இருக்குது, கீரை பறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கரும்பு பொங்கலுக்கு வாங்கின கரும்பு நிறையா ஒரு கரும்பு ஒரு கரும்பில் ஒரு அரை கரும்பு அளவுக்கு நான் கட் பண்ணி சின்னதாக புல் போட்டு வச்சுருக்கிறேங்க. அது சீக்கிரம் நல்லா தளிர் வரும். அதுலேருந்து புதுசாக தளிர் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பொழைச்சிக்கிச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி இருக்குது, அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேங்க. அதுக்கப்புறம் நமக்கு பாருங்கள் செரி டொமேட்டோ. இது செரி டொமேட்டோவிலையும் ஸ்பூன் டொமேட்டோவா செரி டொமேட்டோவான்னு தெரியலங்க. ஆனால் இதை ஒரு தடவை நம்ம போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் இதனுடைய விதைகள் அந்த பழங்கள் 1-2 பழுத்து செடியில் மண்ணில் விழுவுது இல்லைங்களா. அது ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்ஸ் வச்சு விட்டால் போதும், அது பாட்டுக்கு விளைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் இங்கே ஒரு க்ரோ பேக்கில் 15x15ங்க. இதில் கரும்பு இதில் ஒரு 5-6 புல் வச்சுருக்கேன். இது எப்படி வருதுன்னு பார்ப்போங்க. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் தக்காளி இருக்குது. இது எல்லாமே நான் எதுவுமே போட்டதில்லைங்க, தானாகவே முளைச்சி அதுவாக வந்தது தான். காய்கறி கழிவு உரம் அப்பப்போ கொடுப்பேன், அதில் கொடுக்கறதுலேருந்து வந்தது தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், நான் கொடி உருளை வாங்கி வச்சேங்க. ஆனால் இதில் என்னன்னா காய் ஒன்றும் பெருசாக இதுவரையும் வைக்கவே இல்லை. அப்படியே வச்சாலும் 2 சின்னதாக பொடுசாக தான் வைக்கிது. என்னன்னே தெரியல. எனக்கு இந்த கொடி உருளைக்கும் ராசியே இல்லையா என்னன்னு தெரிலங்க. இதோட 3ஆவது தடவை வைக்கிறாங்க வாங்கி. ஆனால் ஒன்றும் என்னால் பெருசாக திரட்சியாக காய் எடுக்க முடில. பட் இதை இதில் காய் எடுக்கிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே தாங்க இருப்பேன். ஏன்னா பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி தாங்க ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நான் அந்த பீர்க்கங்காய் விதை அவ்வளோ வாங்கி போட்டிருப்பேன். என்னால் பெண் பூக்கள் வைக்கும் எல்லாமே கொட்டிடும். நானும் மண்ணுக்கு உரம் சத்து பத்துலையே ஒன்று நிறையா மண்புழு உரம் தொழு உரம்னு மாற்றி கொடுத்துட்டே இருப்பேன். அப்படி இருந்தும் பெண் பூக்கள் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் நான் விடுறதா இல்லைங்க, விடாமல் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி இப்போ பீர்க்கங்காய் நல்லாவே ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நான் தேடிட்டேன். ஸோ இதுவும் இந்த கொடி உருளையும் நன்மை விட்டுறதா இல்லை. இதுலேருந்து எப்படியும் ஒரு 2 காயாவது எடுக்கிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறையா கத்திரிக்காய் இருக்குதுங்க. வெள்ளை வரி கத்திரிக்காய், அப்புறம் பர்பிள் கத்திரிக்காய்ன்னு நிறையா இருக்குது, அதெல்லாம் பறிச்சிக்கலாம். அப்புறம் நிறைய பச்சை மிளகா இருக்குதுங்க. இது நீட்டு பச்சை மிளகா, அப்புறம்
புல்லட் பச்சை மிளகான்னு நிறையா இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மாதம் மேலே ஆகிடுச்சு கடையில் பச்சை மிளகா வாங்கி ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குகிற பச்சை மிளகாயை விட நம்ம மாடி தோட்டத்து பச்சை மிளகா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து சாப்பிடும்போது வந்து காரம் இருக்கும், பட் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து இங்கே கொஞ்சம் பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் இருக்குங்க, அதுவும் பறிச்சிக்கலாம். செம்பருத்தி பூக்கள் வந்து நிறையா இருக்குதுங்க, அதுவும் பறிச்சிக்கலாங்க. அடுக்கு செம்பருத்தி, ஒற்றை செம்பருத்தின்னு பூக்கள் நிறையா கொடுத்துட்டே இருக்குது. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பச்சை வெள்ளை வரி பூசணிங்க. இதுவுமே இப்போ வந்து பிஞ்சு வச்சுருக்குதுங்க காமிக்கிறவங்களுக்கு. இது வந்து நம்ம கடைசலோ இல்லை வந்து சாம்பார் இல்லை பொரியல் பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இங்கே ஒரு பீர்க்காங்காய் இருக்குதுங்க. இதுதான் நான் சொன்ன பச்சை கலர் பூசணி. இது நாங்கள் எங்கள் ஊரில் பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம். இது வந்து இங்கே வந்து சென்னையில் மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்குதுங்க, நீட்டு மிளகாய், அப்புறம் இது புல்லட் மிளகாய். இதெல்லாம் பறித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு வந்து 4 days ஒன்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் நமக்கு நிறைய காய்கறிகள் வந்துக்கிட்டே இருக்குது மாடி தோட்டத்தில். நம்ம மார்ச் வரையும் இந்த மாதிரி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமேலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் எடுக்கிறது, ஏன்னா பூக்கள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் வெயில் தாங்காமல். அடுத்து இங்கே வந்து பர்பிள் அப்புறம் க்ரீன் கலந்த கத்திரிக்காய் இதெல்லாமே பறிக்கிற ஸ்டேஜில் இல்லை, நெக்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கத்திரி செடி தான் இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பெரிய பாடாக இருக்குது. வந்து டெய்லி மீனமில்லா ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தாங்க இது பூச்சிலேருந்து நம்ம பாதுகாக்கலாம். அடுத்து கொஞ்சம் சிகப்பு வெண்டை, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் செம்பருத்தி. கல்யாண முருங்கை வந்து நம்ம போட்டிருக்கோம், அது நல்லா வந்து விளைஞ்சி வந்துட்டுருக்கு. அது நடவல் பண்ணும்பொழுது நான் காமிக்கிறேங்க. அது வந்து நல்லா செடி வாங்கி இப்போ நம்ம கன்று வச்சு நல்லா வந்து பிரான்ச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது நான் தனியாக ஒரு வீடியோவாகவே கொடுக்குறேன், கல்யாண முருங்கை நடவல்னு. அடுத்து இதாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். தக்காளியும் 2 கிலோ அளவுக்கு இருக்கும், பச்சை மிளகா, பச்சை வெள்ளை வெரி கத்திரிக்காய், அப்புறம் பர்பிள் கத்திரிக்காய், கோழி அவரை, பச்சை கோழி அவரை, பர்பிள் கோழி அவரை, அடுத்து பச்சை பர்பிள் பட்டை அவரை, மயில் தண்டு கீரை, கொஞ்சம் கோவக்காய், செரி டொமேட்டோ, அப்புறம் ஒரு வெள்ளை கத்திரிக்காய், ஒரு பர்பிள் கத்திரிக்காய். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.